இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்கே பார்த்தாலும் இந்த சிகப்பு எறும்பு தொல்லை தாங்க முடியாது. சிகப்பு எறும்பை எப்படி வரவிடாமல் தடுக்கிறது, வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரெண்டு பொருட்கள் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு. அதிகமான எறும்பு இருந்துச்சுன்னா அந்த மஞ்சத்தூள் போட்டாலே போதும். ஆனால் அந்த பூண்டோட வாசனைக்கு அந்த எறும்போ அல்லது மற்ற பூச்சி எதுவுமே வராது. அந்த ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா ஒரு முழு பூண்டையே நீங்கள் எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். தோலோடையும் சரி, இல்லைன்னா தோல் எடுத்த பூண்டாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி நல்லா நசுக்கிடுங்க. பூண்டுலேருந்து ரொம்ப நசுக்கி சாரை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் 1-2 தட்டி வச்சிங்க. அதோட மஞ்சத்தூளையும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். பூண்டோட வாடைக்கு எறும்பு மட்டுமே இல்லை, பள்ளி கூட அந்த இடத்துல எட்டி பார்க்காது. ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ். இப்போ பாருங்கள், வாசல் படியில் நிறைய எறும்பு கூடு கட்டி வச்சுருக்கு. எறும்பு தன்னால் போயிட்டு இருந்தால் பரவாயில்லை, அது மணலாக அந்த மாதிரி வந்துடும். அது மற்ற கெமிக்கல்ஸில் இருக்க அந்த எறும்பு சாக் பீஸோ அல்லது கரப்பாம்பூச்சிக்கு போடுற சாக் பீஸோ அது உடனே தீர்வு கிடைச்சாலும் அதை நம்ம குழந்தைங்க உள்ள வீட்டில் அதை நம்ம யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும். இப்போ எந்த இடத்துல எறும்பு வருதுன்றதை பார்த்து அந்த இடத்துல நசுக்கி வச்சுருந்த பூண்டை அப்படி மேலே தூவி விடுங்க. அதுமாதிரி மஞ்சத்தூளையும் அதை சுற்றி வர தூவி விட்டுருங்க. எறும்பு எந்த இடத்துல உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல நம்ம குமிச்சு போடலாம். ஆனால் அந்த ஹோல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, திரும்ப அந்த எறும்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வை நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ உடனேயும் நமக்கு சரி பண்ணணும்னா இந்த மாதிரி மஞ்சத்தூளையும் பூண்டையும் தட்டி இதில் போட்டுட்டிங்கன்னா உடனே அது போயிடும். ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குமிச்சியே இருக்கட்டும். இது நைட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, படுக்க போகிற டைமில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு ஃபுல்லாக இழுத்து விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்தெந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு எறும்பு போதோ அந்த வரைக்கும் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். இந்த தொடப்பத்தை வச்சு இழுத்து விட்டாலே போதும். ஏன்னா ஃபுல்லாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி இவ்வளவு போட்டால் போதும். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டாலே போதும். அந்த ரூம் ஃபுல்லாக நம்ம நீட்டமாக இழுத்து விட்டுடலாம். அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டோம்னா எறும்பு வரவே வராது. இது நிரந்தர தீர்வு கிடையாது. ஏன்னா இங்கே ஹோல் இருக்கிறதுனால நமக்கு திரும்ப 1 வாரம் கழித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எறும்பு அங்கங்கே கூடு கட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்சில் நமக்கு கடையில் கிடைக்கும். அதை வாங்கிங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த ஹோல் இருக்கிற இடத்துல எல்லாம் சிமெண்ட் போட்டு பூசிடலாம். இப்போ எனக்கு சின்னதாக 1-2 ஹோல் அந்த இடத்துல இருக்கிறதுனால எம்சியில் எனக்கு போதுன்றது. எம்சியில் டபுள் கலர் வரும். உங்களுக்கு பிளாக் கலர்லேயும் கிடைக்கிது, ஒயிட் கலர்லேயும் கிடைக்கிது. அந்த இடத்துல உள்ள டைல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருப்பு கலர் அல்லது ஒயிட் கலரில் உள்ள எம்சியில் வாங்கிக்கலாம். இப்போ அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எம்சில் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ அதில் ரெண்டு கலரில் எடுத்துகிட்டு மீதியை உள்ளே வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா காஞ்சிடும் அது. ஸோ அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக பவுட்ரு கையில் போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பவுட்ரு இப்போ கையில் போடும்போது நமக்கு அந்த எம்சிலில் உள்ள பிசுப்பு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அந்த பிளாக் கலர் உள்ள ஸ்டிக்கையும் அந்த கிரே கலரில் உள்ளதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே கலர் பிளாக் கலரில் ஆற வரைக்கும் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா கையை வச்சு உருட்டி எடுத்துங்க. தேவையான அளவுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம இதை ஒட்டிடலாம். இப்போ எம்சில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த இடத்துல ஹோல் இருக்கோ அந்த இடத்துல உள்ளதை கொஞ்சம் தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு எம்சியில் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது, உடனேயும் ஸ்டிக் பண்ணிடணும். ஹோல் உள்ள இடத்துல அந்த இடத்துல கரெக்டாக பார்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த ஒரு பசையும் தேவையில்லை, அதுவே ஒட்டிக்கும். அந்த ஹோல் உள்ள இடத்துல ஒட்டி வச்சுருங்க. இதே மாதிரி எங்கெங்கே உங்களுக்கு தேவையோ, இப்போ நான் பிளாக் கலர் டைல்ஸுன்றதுனால அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஸோ உடனே தண்ணி ஊற்றி அலசிடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அது காயட்டும். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.